இங்க இஷிகாவானுங்கிற ஒரு ஊரு கிட்டத்தட்ட அழியிற நிலைமையில இருக்கு. மக்கள் பஞ்சத்தாலையும், பசியாலையும், ஒரு மர்மமான நோயாலையும் கொத்து கொத்தா இறந்துட்டு இருக்காங்க. அது கூட இயற்கை சீற்றத்தால அந்த ஊரே கிட்டத்தட்ட படாத பாடு பத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு பக்கத்து நாட்டு ராஜாங்கள்லாம் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு போர் தொடுக்க ரெடியா இருக்காங்க. இப்படி தான் ஊரு கண்ணு முன்னாடியே அழியறத பார்த்த அந்த நாட்டு மன்னர் இதெல்லாம் பார்த்துட்டு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவங்க ஊர் எல்லையில ஒரு கோயில் ஒன்று இருக்கு. பட் அங்க புத்தர் சிலைக்கு பதிலா 12 டீமன்ஸ், அதாவது 12 சாத்தான்கள் தான் வழிபடுவாங்க. இந்த மன்னர் பேரு டைகோ காஹிமிக்ஸு. இந்த 12 சாத்தான்கிட்டையும் அவர் ஒரு டீல் ஒன்று போறாரு. அது என்ன டீல்னா, இந்த மாதிரி என்கிட்ட இருந்து எதை வேணா எடுத்துக்கோ, அது என்ன வேணா இருக்கலாம், அதுக்கு பதிலா இந்த ஊருக்கு பசுமையான ஒரு சூழ்நிலையை கொடுன்னு சொல்லிட்டு ஒரு டீல் ஒன்று போடுறாரு. அந்த சமயம் அந்த கோயில ஏதோ இடி மாதிரி ஒரு விஷயம் தாக்க அவர் நெத்தியில எக்ஸ் மார்க் ஒன்று விழுது. ஸோ டீல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது நடந்து பல மாதம் கழிச்சு மன்னரோட ஒய்ஃப், அதாவது ராணி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ராஜ்யத்துக்கு ஒரு புது இளவரசன் வர போகிறான். அதே சமயம் அந்த ஊர் பசுமையாகி பஞ்சம் எல்லாம் விலகி ஊர் மக்கள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க மேலே போர் தொடுக்கணும்னு நினச்ச எல்லா எதிரி நாடுமே நட்பு நாடாக மாறிடுறாங்க. இருந்தாலும் நம்ம டைகோ கவலையாகவே இருக்காரு. பிகாஸ் இன்னும் இவர்கிட்டேருந்து எந்த ஒரு பொருளுமே அந்த சாத்தான்க எடுக்கவே இல்லை. அப்போ கரெக்டாக ராணிக்கு குழந்தை பிறக்கிற அந்த சமயம் அங்கே ஒரு இடி தாக்குது. அப்போ அங்கே இருந்த ஒரு புத்தர் சிலையோட தலை உடஞ்சி கீழே விழுந்துருது. அப்ப அந்த சமயம் அங்க இருந்த எல்லாருமே அந்த குழந்தைய பார்த்து தான் அரண்டு போயிடுறாங்க. பிகாஸ் அந்த குழந்தைக்கு கண்ணு, மூக்கு, காது, தோலுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அந்த குழந்தையோட உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு, அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அதை பார்க்குற டைகோ கவலைப்படுவார் பார்த்தா சந்தோஷப்படுறாரு. அதை நினைச்சு ஒரு வழியா டீல் முடிஞ்சிருச்சு. டீமன்ஸ் கிட்டேருந்து ஏதோ பெருசாக எடுக்குமோன்னு நினச்சி காலையில் இருந்தார். குழந்தை தானே, இன்னொன்று பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காரு. கையோட கையாக குழந்தையும் கொல்ல சொல்லிடுறாரு. ராணி வேணான்னு எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் டைகோ மனசு மாற மாதிரியே தெரியல. அந்த குழந்தைய தூரமாக கொண்டு போய் கொல்ல சொல்லிடுறாரு. அந்த வேலைக்கார அம்மாவும் கொல்றதுக்காக அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த தாய் கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி போல. அந்த குழந்தைய கொல்ல மனசு வராமல் ஒரு படகுல வச்சு அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சிட்டு திரும்பவும் ஒரு கவுல் அவங்களை அப்படியே கொண்டு சாப்பிட்டுருது. கைஸ் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, கவுல்ஸும் டீமன்ஸும் வேற வேற, நீங்கள் குழப்பிக்க தேவையில்ல. அங்க வயசான ஒருத்தர் அந்த கவுல ஒரே ஷாட்லயே கொன்னுறாரு. ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா, இவருக்கு கண்ணு தெரியாது, ஆனா சோல்ஸோட கலரை இவரால் பார்க்க முடியும். மனுஷங்களோட சோல்ஸ்லாம் ஒயிட் கலர்லையும், சாத்தான் டீமன்ஸோட சோல்ஸ்லாம் ரெட் கலர்லையும் ஒரு கண்ணுக்கு தெரியும். அந்த வயசானவரும் எதர்ச்சியா அந்த படகை பார்க்க ஒயிட் அண்ட் ரெட் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று அவர் கண்ணுக்கு தெரியுது. பட் அவர் பெருசாக அதை கண்டுக்கல. அப்படியே அந்த ஷார்ட்டை கட் பண்ணி ஒரு கிராமத்தொன்னை காட்டி அங்கே ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவனோட பேர் டொரோரோ. இவன் ஒரு திருடங்கிறதோட திருடின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்க்க போனா இவன் ஒரு பொண்ணு, ஆனால் அந்த கதை முழுக்க பையன் மாரி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இவன் மேலன்னு பார்க்க போனா திருடுறது மட்டும்தான், பிளஸ் அதை ஒரு நியாயமான விலைக்கு வித்துருவான். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் டொரோரோ திருடும் போது வசமா மாட்டிக்கிறான். அப்படி அங்க இருக்க சில பேர் அவனை அடிச்சு கொண்டு போய் ஆத்துல வச்சு அமைக்கி கொல்ல பாக்குறாங்க. அப்போ அந்த ஆத்துல வித்தியாசமான ஒண்ணு மிதந்து வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள அங்க இருக்க ஒருத்தவனை அடிச்சு தூக்கி சாப்பிட்டுருது. அது என்னன்னு பார்த்தா ஒரு சாத்தான். அது நம்ம டொரோரோவையுமே சாப்பிட வருது. அப்போ சடனா அங்க பொம்மை மாதிரி ஒருத்தன் டொரோரோவை காப்பாத்துறான். காப்பாத்திட்டு அந்த டீமன் கூட நல்லாவே சண்டை போடுறான். பார்க்குறவங்கள பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் இவன் சொல்லிட்டு. அந்த ஆற்றுல விடப்பட்ட அந்த சின்ன பையன் தான் இவன். இவனுக்கு காலு கை எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக பொம்மை காலும் பொம்மை கையும் இவனுக்கு இருக்கும். அவன் கையை கைட்டி போட்டதும் அதில் கத்தி இருக்கும். அதை வச்சு தான் அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே டொரோரோக்கு தெரிஞ்சிருது அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு. அப்புறம் எப்படி சண்டை போடுறான் அப்படின்னு யோசிச்சா, இவனாலையும் சோல்ஸோட கலரை பார்க்க முடியும். முன்னாடி இருக்க டீமனோட சோலோட கலர் ரெட் கலர் இவன் கண்ணுக்கு தெரியுது. ஸோ இப்படியே சண்டை ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஒரு வழியாக அந்த டீமனை அப்படியே போட்டு தள்ளிடுறான். இதை பார்க்குற டொரோரோ ஷாக் ஆயிடுறான். கண்ணு தெரியாம எப்படா இவ்வளவு சூப்பரா சண்டை போடுறான்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளுறான். அப்பதான் தெரியுது நம்ம ஆளுக்கு காதும் கேட்காதுன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் பேரையாச்சும் சொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது வாயும் பேச வர்றான்னு சொல்லிட்டு. சப்பா, கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, வாயும் பேச வர்றது, ஆனா சண்டை மட்டும் சூப்பரா போடுற. இவனை வச்சு நல்லா வித்த காட்டி நல்லா காசு சம்பாதிக்கலாமான்னு சொல்லிட்டு டொரோரோ இவனை வச்சு ஒரு பிளான் ஒன்று போடுறான். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இவன் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு. இவன் பேரு யாகிமாரு. அப்போ உங்க சடனா யோகிமாருக்கு ஏதோ ஆகுது. அவன் போட்டிருக்க மாஸ்க் கைட்டிட்டு விழுது. உங்க எல்லாத்துக்குமே தான் தெரியுமே நம்ம ஹீரோக்கு தோலே இல்லைன்னு சொல்லிட்டு. அதை பார்க்குற டொரோரோவோ ஷாக் ஆயிடுறான். அங்க புதுசா நம்ம யாகிமாருக்கு சடனா ஒரு தோல் வளருது. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னா, டைகோ போட்ட டீல்ல 12 சாத்தான்ல 11 சாத்தான்கள்ல யாகிமார்கிட்ட இருக்க 11 உறுப்புகளை எடுத்திருக்கோம். அதுல தோலுமே ஒண்ணு. அந்த 12 சாத்தான்கள்ல ஒரு சாத்தான நம்ம யாகிமாரு போட்டு தள்ளிட்டான். அவன்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட தோல் அவனுக்கு திருப்பியும் கிடைச்சி வந்திருக்கும். இதுதான் காரணம். காய்ஸ், அந்த 12 சாத்தான்கள்ல ஒரு சாத்தான் மட்டும் ஏன் யாகிமார்கிட்ட இருந்து எதுவுமே எடுத்துக்கலனா, ஆக்சுவலா அந்த
12 சாத்தான்ல ஒரு சாத்தான் யாகிமாரோட உயிரை எடுக்க வேண்டியது. ஏன் அந்த உயிரை எடுக்கலனா, சோ அந்த உயிருக்கு பதிலாக தான் ஸ்டார்டிங்ல புத்தர் அவரோட தலைவே கொடுத்திருப்பாரு. இவன் பிறக்கும் போது புத்தர் சிலையோட தலை துண்டாகும்ல, சோ அதான் ரீசனும் கூட. இவன் ஒரு டீமனா கொல்ல இவனுக்கு ஒரு உறுப்பா திருப்பி கிடைக்கும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கங்க गाइस. யாகிமாரு ஒரு டீமனை கொல்லும் போது அவனோட தோல் திரும்ப கிடைச்சது இல்ல, அதே சமயம் இஷிகாவா ஊர்ல நட்பு நாடா இருந்த எல்லா நாடுமே எதிரி நாடா மாதிரி போர் தொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட அங்க நிலச்சரிவு ஏற்பட்டதுல பல பேர் அதுல இறந்து போயிடுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டைகாவும் சாத்தான்களும் போட்ட டீல் மீறப்படுது. அதுக்கான அறிகுறி தான் இந்த நிலச்சரிவோட சாம்பிள். டொரோரோ யாகிமாரோ இவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதோட டொரோரோங்கிற அனிமி சீரிஸும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த எபிசோடுக்கு இந்த வீடியோக்கு 1000 வியூஸும் 100 லைக் வந்ததுன்னா அடுத்த எபிசோட் டான் அப்லோட் பண்றோம். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.